ரெண்டு கணபதியுமே தாந்திரிகத்தில் பவர்ஃபுல்லானவங்க. நர்த்தன கணபதி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிய தோரணை, நாட்டியத்துடன் இருக்கக்கூடிய ஒரு கணபதி. கணபதி வயிற்றுக்குள்ளே தான் உலகமே உட்கார்ந்துருக்குதுங்கிறது, உலக தோற்றமே கணபதி வயிற்றுக்குள்ளே தான் அப்படிங்கிறது. அதனால் அவரால் தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உண்டு. நாட்டிய தோற்றத்தை சிவபெருமானே வழிபட்டாராம். நர்த்தன கணபதியை சிவபெருமான் வழிபட்டு அவர் வந்து இது பண்ணாரு அப்படிம்பாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கணபதினா நம்மளுடைய நர்த்தன கணபதி. அவ்வளோ சீக்கிரம் கண்ணில் படமாட்டாங்க. ஆனால் கண்ணில் பட்டுட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நெகட்டிவான ஒரு இடத்துல இருந்து உங்களை அழகாக இழுத்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு. எப்போவுமே கணபதியை வந்து நம்ம சாதாரணமாக ஒரு கணபதியை தான் நம்ம பார்த்துருப்போம். ஒரு சில கோயிலில் நர்த்தன கணபதியை மெனக்கிட்டு வச்சுருப்பாங்க. நிறைய மாய சக்திகள், தாந்திரிக சக்திகள் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த நர்த்தன கணபதியை வச்சுட்டாங்கனாலே அங்கே வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக மூவ் ஆயிரும். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடித்த கடவுள் யார் அப்படின்னு கேட்டாக்க எல்லாரும் விநாயகரை தான் சொல்லுவாங்க. அதனால தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த விநாயகரை சிலையாக நம்ம வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்துட்டு, ஐயோ கரைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தோடு கொண்டு போயிட்டு அவரை வந்து கரைச்சி விட்டு வருவோம். இருந்தாலும் நிறைய பேருக்கு இன்றளவும் வந்து ஏதாவது யோசிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு பைக்கில் போகும்போதோ ஒரு காரில் போகும்போதோ என் பஸ்ஸில் போகும்போது கூட எங்கேயாவது ஒரு விநாயகர் படத்தை பார்த்துட்டா அப்பா நான் நினச்சது நடந்துரும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வைப்போட போகிற நிறைய பேரை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இஷ்ட தெய்வங்கள் நிறைய இருப்பாங்க. ஒருத்தருக்கு விநாயகர் பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு வந்து முருகப்பெருமான் பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு சிவன் பிடிச்சிருக்கும். ஆனாலும் விநாயகரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமும் ஒரு நிறைவும் ஏற்படுறதை வந்து யாரும் மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய விநாயகர்ல நிறைய வடிவங்கள் இருக்காங்க. அதுல ஒரு 2 பேரை பத்தி தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கிறோம். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாற்பயங்கள் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். வாங்க அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, பொதுவாகவே வந்து நிறைய விநாயகர் நம்ம பார்க்குறோம். ரொம்ப அழகழகா ஆளிலை விநாயகர்ல ஆரம்பிச்சு ஒரு 2 கொஸ்டின் மார்க் போட்டு அதில் ஒரு விநாயகர் செஞ்சிடறாங்க, ஒரு வெத்தலையை வச்சு ஒரு விநாயகரை செஞ்சுறாங்க. அப்படின்ட்டு விநாயகருக்கு பல உருவங்கள் கொடுக்கப்பட்டாலும் நம்ம சில விநாயகரை பார்க்கும்போது சில விஷயங்கள் உண்மைக்குமே நல்லதாக நடக்கிறது, யோசிச்சது உடனே நிறைவேறத பார்க்குறோம். இப்படி பல பேர் சொன்ன ஒரு 2 விநாயகர்கள் பற்றி மட்டும் நான் கேட்குறேன். ஏன்னா இது ஒருத்தர் 2 பேர் சொன்னதில் நிறைய பேர் நர்த்தன விநாயகர், நான் எப்போ பார்த்தாலும் நர்த்தன விநாயகரை பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரு நல்லது நடந்துடும் அப்படின்வாங்க. நான் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே போகிறேன், அந்த சமயத்தில் நான் தேடிக்கிட்டே இருப்பேன், அவர் என் கண்ணில் பட்டுட்டாரு, ஏதோ ஒரு சின்ன டைல்ஸில் அவரை ஒட்டி வச்சுருந்தா கூட நான் பார்த்துட்டேன்னா எனக்கு வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடும்னு சொல்லுவாங்க. இன்னொருவர் உச்சிஷ்ட கணபதி, இது யாருமே பார்க்க முடியாது, ஆனால் சடனாக ஸ்பார்க்கில் வந்துட்டு போயிடுவார். நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு இருப்போம், அவர் ஸ்பார்க்கில் வந்துட்டு போனாலே அது நம்ம நினச்சிட்டு இருக்க காரியம் நிறைவேறிடும். இவங்க இந்த 2 உருவங்கள்ல இருக்கக்கூடிய கணபதியை பத்தி சொல்லுங்கம்மா. இந்த 2 உருவமே ரொம்ப ரேர். இந்த 2 உருவமும் அவ்வளோ எளிதில் கண்ணில் படாதது. முக்கியமாக இந்த 2க்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னா, 2மே பில்லி சூனியம் ஏவல்களை அழிக்கக்கூடிய மிக அற்புத சக்தி வாய்ந்தது. 2 கணபதியுமே தாந்திரிகத்தில் பவர்ஃபுல்லானவங்க. நர்த்தன கணபதி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டிய தோரணை, நாட்டியத்துடன் இருக்கக்கூடிய ஒரு கணபதி, நடனமாடக்கூடியவர், 4 கைகள் உடையவர், ஒரு காலை அப்படி தூக்கிட்டு அப்படி. இதை வந்து நம்ம யாருக்கு கடவுளே ரொம்ப அதிகமாக அந்த காலை தூக்கிட்டு இருக்கிறது சிவபெருமான். அடுத்தால தோன்றக்கூடியவர் இவர் தான். ஆக்சுவலாக வந்து இவர் வயிற்றுக்குள்ள தான் உலகமே உட்கார்ந்துருப்பதாக, கணபதி வயிற்றுக்குள்ள தான் உலகமே உட்கார்ந்துருக்குதுங்கிறது, உலக தோற்றமே கணபதி வயிற்றுக்குள்ள தான் அப்படிங்கிறது. அதனால அவரால் தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உண்டு. இந்த ரீசன் இது வந்து இந்த நர்த்தன கணபதி வந்து என்னன்னா நாட்டிய தோற்றத்தை சிவபெருமானே வழிபட்டாராம். நர்த்தன கணபதியை சிவபெருமான் வழிபட்டு அவர் வந்து இது பண்ணாரு அப்படிம்பாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கணபதினா நம்மளுடைய நர்த்தன கணபதி. இவர் வந்து என்னன்னா பில்லி சூனியம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நீங்க போற வழியில திடீர்னு அவ்வளோ சீக்கிரம் கண்ணில் படமாட்டாங்க. ஆனால் கண்ணில் பட்டுட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நெகட்டிவான ஒரு இடத்துல இருந்து உங்களை அழகாக இழுத்து கூட்டிட்டு வந்துட்டாரு
வெளியில கொண்டு வந்துட்டாரு ஆனா அர்த்தம் ஒரு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் ஒரு கோயில்ல. எப்பவுமே கணபதியை வந்து நம்ம சாதாரணமா ஒரு கணபதியை தான் நம்ம பார்த்திருப்போம். ஒரு சில கோயில்ல இந்த நர்த்தன கணபதியை மெனக்கிட்டு வச்சிருப்பாங்க. எதுக்கு அங்க வச்சாங்க ஏன் அப்படிங்க பாத்தீங்கன்னா சுற்றி சூட்சமம் வந்து என்னன்னா அங்க நிறைய நெகட்டிவ் அதிர்வுகள் நிறைய இருந்திருக்கும் அந்த கோயில் எழும்புறதுக்கே. ஓகே, எழுப்பும்போது பிரச்சனைகளா இருக்கும். நிறைய மாய சக்திகள் தாந்திரிக சக்திகள் அங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த நர்த்தன கணபதியை வச்சுட்டாங்கனாலே அங்க வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஸ்மூத்தா மூவ் ஆயிரும். அந்த மாயை இந்த நெகட்டிவான நிறைய பேர் பில்லி சூனியம் நெகட்டிவை வந்து பக்கத்திலே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த நர்த்தன கணபதியை வச்சுட்டிங்கன்னா அது ஃபுல்லாவே ஓடிரும். அதனால அந்த நர்த்தன கணபதி கண்ணில் பார்க்கும்போது உங்களுக்கான நெகட்டிவ் அதிர்வுகளை வந்து வெளியே எடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால தான் அந்த நர்த்தன கணபதி வந்து நம்மளுக்கு ரொம்ப பவர்ஃபுல். இதில் வந்து 4 கைகள் அவர் வச்சிருக்கிறதுனால 4 கைகளும் நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய 4 அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிறது. அறம் பொருள் இன்பம் வீடு, வீடுங்கிறது முக்தி. இந்த 4 நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத சக்தியும் இந்த 4 கைகளையும் நம்மளுக்காக கொடுக்குறாரு அப்படிங்கிறது. அதனால இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மிக அற்புதமான தடைகளை நீக்கி இந்த 4 நம்ம சமமாக எடுத்து கொடுக்கறதுக்கான முழு இதுவும் இந்த நர்த்தன கணபதியிட இருக்கிறது. அதை நம்ம கரெக்டா வழிபாடு முறைகளை எடுத்துட்டு வந்தோம்னா, ஏன்னா இது பில்லி சூனியமும் அகற்றக்கூடியதாக இருப்பதனால் இதை வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வச்சு வீட்டுக்குள்ள வச்சு கும்பிடலாமா அப்படின்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் தாங்கக்கூடிய பவர் உங்களுக்கு கிடையாது. அதனால நம்ம வந்து கோயில்களில் நர்த்தன கணபதி இருக்கிற கோயில்களை பார்த்து உங்களுக்கு யாராச்சும் நெகட்டிவாக ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, திருஷ்டி ப்ராப்ளம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த நர்த்தன கணபதி இருக்கிற கோயிலாக பார்த்து செலக்ட் பண்ணி அந்த கோயிலுக்கு போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே அவள் மூல தெய்வம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே சமயம் இந்த நர்த்தன கணபதியிடம் அனுமதி பெற்றுட்டு அந்த தெய்வத்தை மூல தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கான நெகட்டிவ் சில பேருக்கு எவ்வளோ நோய்கள் இருந்தாலும் எவ்வளோ மருத்துவ செலவு பண்ணாலும் நோய் தீராது. அப்போங்கும்போது எங்கேருந்து நான் தீர்க்கிறது எப்படி தீர்க்கிறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நர்த்தன கணபதி ரொம்ப ஈஸியாக வழி கொடுப்பார். நிச்சயமாமா. இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் பின் பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. என்னன்னா எப்போவுமே கோயிலுக்கு போகும்போது கணபதி ஒன்று வெளியிலேயே இருப்பார், நம்ம உள்ள நுழைஞ்சோடனே இருப்பார். நாம என்ன பண்ணுவோம், அப்படி கோயில உள்ள போயிட்டு மூலஸ்தானம் பார்த்துட்டு சுத்தி வரும்போது கடைசியா தான் கணபதியை கும்பிடுவோம். ஆனா உள்ள போகும்போதே அவரை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு 2 கொண்டு கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ள போகணும். சோ அப்படி நர்த்தன கணபதி இருக்கக்கூடிய கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்குன்னா நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி தான். நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு அழகா அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா மூலஸ்தானம் போய் பாருங்க. அடுத்து உச்சிஷ்ட கணபதிமா. உச்சிஷ்ட கணபதி வந்து அந்த உருவத்தை வந்து பார்க்கவே முடியாது அவ்வளவு எளிதில். நீங்க பார்த்தாலும் கூட முழுமையாக பார்க்க முடியாது. நர்த்தன கணபதியெல்லாம் முழுமையாக பார்க்க முடியும். இவரை வந்து முழுமையாக பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியும்? முழுமையாக பார்க்கவும் கூடாது. அது வந்து ரகசிய பூஜை வழிபாடு முறைகள். இங்க வந்து முழுமையாக அவர் வந்து அந்த முழுமையான தோற்றம் வந்து 1000 சூரியனுடைய ஒளி வெளிச்சத்துக்கான பவர். அவ்வளவு பவரை வந்து நம்மளால தாங்க முடியுமானா தாங்க முடியாது. அந்த தாங்க முடியாத அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை 1000 சூரியனுடைய வெளிச்சத்தையுடைய பவர் உள்ள அவரை வந்து முழுமையான தோற்றத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தவறு செய்றீங்க. அதற்குன்னு ஒரு பூஜைகள் முறைகள் அவருக்கு நம்ம வந்து உபவாசம் பண்ணி அவருக்காக நம்ம உருகி இருக்கும் போதுதான் அந்த வெளிச்சத்தை தாங்கக்கூடிய முழுமையான சக்தி உங்களுக்கு வரும். அவ்வளோ அற்புத சக்தியானவர் உச்சிஷ்ட கணபதி. இந்த உச்சிஷ்ட கணபதியை வந்து நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் போய் நான் வந்து அவர் அந்த முழு தோற்றத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை மட்டும் பண்ணிக்கிறாதீங்க. அது உங்களால் தாங்கக்கூடிய. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த உச்சிஷ்ட கணபதி வந்து ஏட்டில் உள்ள ஏற்றுப்படிப்பு கறிக்கு உதவாது அப்படிம்பாங்க, கறிக்கு உதவாது அப்படிம்பாங்க. அதுதான் உச்சிஷ்ட கணபதிய தாரக மந்திரமே. நீங்க ஏன்னா ஏட்டில் படிச்சதெல்லாம் நான் அப்ளை பண்றேன்னு பண்ணினீங்கன்னா உலகம் அழிவு. நான் வந்து ஆய்வுகள் பண்ணுவேன், நான் படித்ததை ஃபுல்லாக ஆய்வுகள் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா அதுதான் பசுமைகள் எல்லாம் அழிந்து போய்கிட்டே இருக்குது. நம்மளுடைய விவசாயம் இயற்கை வளம் எல்லாமே அழிகிறது என்ன காரணம்னா நிறைய படிப்பாளிகள் உருவாகிட்டாங்க. அந்த படிப்பாளிகளின் உருவாக்கம் வந்து நிறைய இயற்கை வளங்களை குறைக்குது. இதை வந்து உச்சிஷ்ட கணபதிக்கு இது கிடையாது. உச்சிஷ்ட கணபதி என்னன்னா அனுபவ அறிவையும் படிப்பறிவையும் ஒன்னா சேருங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீ உன்னுடைய அனுபவம், அந்த காலத்துல அனுபவ அறிவு உள்ள மக்களால் இந்த உலகம் அழகா இருந்தது. இப்ப படிப்பறிவு சேரும் போது உங்களுடைய இது வந்து ஒவ்வொன்றும் ரசாயன மாற்றமும் ஒவ்வொரு கழிவுகள் அகற்றமும் நம்ம உலக அந்த இயற்கை அழிவுகளை உருவாக்கிக்கிட்டே இருக்குது.
இதை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் உச்சிஷ்ட கணபதியுடைய இது. இந்த ரசாயன மாற்றங்கள் இதெல்லாம் அதாவது அதீதமான நம்ம உடம்புல அதிக ரசாயன இதெல்லாம் உபாதைகள் உருவாதனால புற்றுநோய்கள், தீராத நோய்கள் இதெல்லாம் வருகுது. இதெல்லாம் தடுக்கக்கூடிய அற்புத சக்தி இந்த உச்சிஷ்ட கணபதி கொண்டு. இவருடைய தோற்றங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாட்டு பக்கத்துல தான் அவர் கோயிலே உட்கார்ந்துருக்கும். இறப்பின் நடுவில் இருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி. என் வீட்டில் பாரம்பரியமாக எனக்கு இது புற்றுநோய் வந்துகிட்டே இருக்கு, பாரம்பரிய புற்றுநோய் என் வீட்டில் வந்துகிட்டே இருக்கு, இதோட நிப்பாட்டி இரு, என் குடும்பத்தை அடுத்த தாக்கக்கூடாது அப்படின்னா உச்சிஷ்ட கணபதி சரண்டர் அடைஞ்சிருங்க. ஃபுல்லா சரண்டர் ஆயிட்டீங்கன்னா அந்த தொடர்ந்து அந்த கொடூரமான அந்த கொடியை அரக்கனிடம் காப்பாற்றக்கூடிய முழு சக்தி அவருக்கு உண்டு. நிறைய பேருக்கு செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரி இதனால நோய்கள்னால நிறைய பேர் இறந்துருப்பாங்க. அந்த இறப்பை தடுக்கக்கூடிய அற்புத சக்தி அவருக்கு உண்டு. அதனால தான் அவர் சுடுகாட்டுக்கு நடுவில் உட்கார்ந்து இருப்பார். நிச்சயமாம்மா. நம்ம நிறைய கணபதியுடைய உருவங்கள் பார்க்குறோம். எல்லா கணபதியுடைய உருவங்களும் நம்மளுக்கு பிடிச்சமாக தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கணபதிக்கு பின்னாடியும் அந்த உருவத்துக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய தாற்பயம் இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு 2 கணபதிகள் தான் நம்ம பார்த்தோம். ஒன்று நர்த்தன கணபதி, இன்னொன்று உச்சிஷ்ட கணபதி. இவ்வளோ மாபெரும் சக்தி இருக்குது அவங்களுக்கு பின்னாடி அப்படிங்கிறத அழகாக நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இனிமேல்ட்டு எப்போவுமே யாருமே இதை மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே கணபதி பிடிக்கும். இப்போ குறிப்பாக நர்த்தன கணபதியை ஏன் பிடிக்கணும், உச்சிஷ்ட கணபதியை எதுக்கு அவர் காலை பிடிக்கணுங்கிறதையும் அழகாக சேர்த்தே சொல்லிட்டீங்க. இதை நம்ம நேயர்களும் செய்வாங்க நான் நம்புகிறேன். பிரச்சனைகள் இருக்கிறவங்க, குறிப்பாக பாரம்பரிய சில நோய்கள், தீராத நோய்கள் இருக்கிறவங்க உச்சிஷ்ட கணபதி எப்படிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் கண் திருஷ்டி இருக்கோ, பிரச்சனைகள் அகலமோ, அவங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோயிலில் நர்த்தன கணபதி இருக்கிறாரு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிங்க. உங்களுக்கு பிரச்சனை தீரணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் தானா நீங்க போற இடத்துல எந்த கோயில்ல இருக்கிறாருங்கிறத அவரே காமிச்சு கொடுத்துருவார். இதுதான் அதுல சூட்சுமமே. நம்ம தேடும் போது தேடுறத அவர் தானா கொடுத்துருவார். ஸோ தேடல் நம்மளோடது, கொடுக்க வேண்டியது அவரோட கடமை. அவர் கட்டாயமா தருவாரு. ஸோ எல்லா பலன்களும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கே. அற்புதமான தகவல்கள் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்கம்மா. ரொம்ப நன்றி. நன்றி.